அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் எக்கனாமியில் செக்யூரிட்டி மார்க்கெட் இன் இந்தியா அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நாம் இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தோம். இது வந்து தேர்ட் பார்ட். இந்த தேர்ட் பார்ட்டில் இன்னும் சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல நாம் டெபாசிட்டரிஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டெபாசிட்டரிஸ்னா என்ன? இந்த டெபாசிட்டரிஸ் அப்படிங்கிற மெத்தட் வந்து 1996 வந்து ஸ்டார்ட் ஆச்சான். அதாவது ஸ்டாக்ஸ் வந்து கன்வெர்ட் இன்டு பேப்பர்லெஸ், ஸ்டாக்ஸ் வந்து பேப்பர்லெஸ்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா இதை டிமெட்டீரியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிமெட்டீரியலைசேஷன் சொல்கிறாங்க. எதை? ஸ்டாக்ஸ் வந்து பேப்பர்லெஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிறத டிமெட்டீரியலைசேஷன் சொல்கிறாங்க. இது வந்து டிமேட், நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிமேட் அக்கௌண்ட்னா என்ன? ஸ்டாக்ஸ் வந்து பேப்பர்லெஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து டிமெட்டீரியலைசேஷன், அதாவது டிமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் அட் ப்ரெசென்ட் 2 பப்ளிக் செக்டார்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த டிமெட்டீரியலைசேஷன் அப்படிங்கிற இதை பேஸ் பண்ண 2 கம்பெனிஸ் பப்ளிக் செக்டார் எதுன்னா 2 வந்து இந்தியாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2மே மும்பையில் தான் இருக்கான். இந்த பேப்பர்லெஸ் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி இயங்கக்கூடிய 2 பப்ளிக் செக்டார் வந்து மும்பையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அண்டர் டெபாசிட்டரிஸ் ஆக்ட். டெபாசிட்டரிஸ் ஆக்ட் 1996 டெபாசிட்டரிஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. டெபாசிட்டரிஸ் ஆக்ட்னா என்ன? ஸ்டாக்ஸ் வந்து பேப்பர்லெஸ்ஸாக கன்வெர்ட் ஆகுது, டிமெட்டீரியலைசேஷன், அதாவது டிமேட்னு சொல்லுவாங்க. இதை வந்து டெபாசிட்டரிஸ் ஆக்ட் 1996 மூலமாக 2 பப்ளிக் செக்டார்ஸ் வந்து உருவாக்குறாங்க. என்எஸ்டிஎல், நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட் லிமிடெட், என்எஸ்டிஎல்னு சொல்கிறாங்க ஒரு பப்ளிக் செக்டார் பேர். இன்னொரு பேர் வந்து சிடிஎஸ்எல், சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பப்ளிக் செக்டார்ஸ் வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து கர்ப் டீலிங். கர்ப் டீலிங்னா என்ன? டிரான்சாக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் அவுட் சைட். ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. இப்போது அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்துருப்போம், காலையில் ஸ்டார்ட் ஆகும், ஈவினிங்குள்ளே முடிச்சிடும். இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் அது வந்து நார்மலான அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுவே அவுட் சைடு நார்மல் ஹவர்ஸ், நைட்டு ஒரு 8 மணிக்கு, நைட்டு ஒரு 10 மணிக்கு, இந்த மாதிரி என் ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிக்க, உங்கள் ஸ்டாக்கை நான் வாங்கிக்கிறேன், இந்த மாதிரி டீலிங் நடக்குது இல்லையா? இது வந்து கர்ப் டீலிங்னு சொல்கிறாங்க. டிரான்சாக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் அவுட் சைட் அன்அஃபிஷியல் ஹவர்ஸ். வேறு நேரங்கள் அஃபிஷியல் ஹவர்ஸ்னால் காலையிலேருந்து ஈவினிங்குள்ளே இல்லையா? ஸோ இது இல்லாமல் மற்ற நேரங்களில் அது நடக்கும்போது அது அன்அஃபிஷியல்ஸ், அது பேர் வந்து கர்ப் டீலிங்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக டிமியூட்டிலைசேஷன். டிமியூட்டிலைசேஷன்னா என்ன? மியூட்டிலைஸ் பண்ணுறது, டிமியூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து 2000 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து செபியாவில் கொண்டு வரப்பட்டது. 2000 வந்து ஸ்டார்ட் ஆனாங்க. இந்த மெத்தட் வந்து செபியாவில் கொண்டு வந்தாங்க. 2002 வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. நோ புரோக்கர் வாஸ் டு போர்ட் ஆஃப் டைரக்டர். எந்த புரோக்கரும் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக வந்து ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் செக்ரிகேட் ஃப்ரம் ஈச் அதர். ஓனருக்கும் மேனேஜ்மெண்ட்டும் வந்து தனித்தனியாக வந்து பிரித்து கொடுக்குறாங்க. இண்டிபெண்ட்டாக வந்து இருக்க சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரையும். அப்படின்றது பேர் தான் டிமியூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து ஆத்தரைஸ்டு கேபிட்டல். ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னா என்ன? மேக்ஸிமம் லிமிட் ஷேர். ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியால் எந்த அளவுக்கு தன்னுடைய கம்பெனி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண முடியுமோ அதுதான் வந்து ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னு சொல்கிறாங்க. அதாவது மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கிறது 100 அவுட் ஆஃப் 100. ஒரு கம்பெனியானது தன்னுடைய ஷேரை 100% வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னு சொல்கிறாங்க. இது எல்லா கம்பெனியாலும் வந்து இஷ்யூ பண்ண முடியாது, சில கம்பெனிஸால் மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும். அதை வந்து ஆத்தரைஸ்டு கேபிட்டல் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் லிமிட் ஷேர், அதோடைய ஷேர் வந்து 100% இருக்கும், அதோடைய ஷேர் முழுவதையும் 100% வந்து அதை இஷ்யூ பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இது வந்து நாமினல் ஆர் ரிஜிஸ்டர்ட் கேபிட்டல்னு சொல்கிறாங்க. நாமினல் ஆர் ரிஜிஸ்டர்ட் கேபிட்டல்னா என்ன? ஒரு கம்பெனியானது தன்னுடைய ஷேர்ஸ் வந்து மேக்ஸிமம் லிமிட் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண முடியும், 100 அவுட் ஆஃப் 100 ஷேர்ஸ் வந்து அதால் இஷ்யூ பண்ண முடியும் அப்படிங்கிறது பேர் தான் ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னு சொல்கிறாங்க. பெய்ட் அப் கேபிட்டல்னா என்ன? பெய்ட் அப் கேபிட்டல்னா என்ன? பார்ட் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் இஷ்யூ. ஒரு கம்பெனியுடைய ஷேர் வந்து 80% எல்லா ஷேர்ஸும் வந்து இஷ்யூ பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட ஷேர் மட்டும் இஷ்யூ பண்ண முடியுது அப்படின்னா அது வந்து பெய்ட் அப் ஷேர்னு சொல்கிறாங்க. இப்போ 100% ஷேர் இருக்குதுன்னா அது 80% தான் அதாவது இஷ்யூ பண்ண முடியும், அதுதான் வந்து பெய்ட் அப் ஷேர்ஸ். ஆத்தரைஸ் கேபிட்டல்னா என்ன? 100% 100% அவங்க இஷ்யூ பண்ண முடியும். ஸோ 2த்துக்கு வித்தியாசம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதே பிறகு வந்து இஎஸ்ஓபி. இஎஸ்ஓபினா என்ன? அலோவ்ட் இன் இந்தியா. 2005 பிப்ரவரியில் வந்து இதை வந்து இந்தியாவில் அலோவ் பண்ணாங்க. அதாவது இஎஸ்ஓபி. இஎஸ்ஓபினா என்ன? எம்ப்ளாயி ஸ்டாக் ஓனர்ஷிப் பிளான். எம்ப்ளாயி ஸ்டாக் ஓனர்ஷிப் பிளான் அப்படிங்கிற இந்த மெத்தடை 2005 பிப்ரவரியில் வந்து இந்தியாவில் அலோவ் பண்ணாங்க. இது என்னன்னா, ஃபாரின் கம்பெனி ஆஃபர் இஸ் ஷேர் டு இந்தியன் எம்ப்ளாயீஸ். ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து தங்களுடைய கம்பெனி வச்சுருக்குன்னு வச்சுங்களேன், அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸை இந்திய மக்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து
இஎஸ்ஓபி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 2005 தான் வந்து அலோவ் பண்ணாங்களாம். இப்போ ஒரு ஃபாரின் கம்பெனி இருக்குது, அந்த ஃபாரின் கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து ஸ்டாக்ஸ்னால் என்னங்க, கேபிட்டலில் கெயின் பண்ணுற ரைஸ் பண்ணுறதுக்கு பேர் தானே. இப்போ ஒரு ஃபாரின் கம்பெனியே வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு பென்ஸ் கம்பெனி இருக்குது. பென்ஸ் ஒரு ஃபாரின் கம்பெனி, இந்தியாவில் வந்து கம்பெனி நடத்துது. ஸோ அதோடைய ஸ்டாக்ஸை வந்து இஷ்யூ பண்ணுது, மக்கள்லாம் அது ஷேர்ஸை வாங்குறாங்க. திடீர்னு அந்த கம்பெனி மூவிட்டு அவனோட நாட்டுக்கு போயிட்டா நஷ்டம் மக்களுக்கு தானே. இது வந்து ரொம்ப வருஷமாக வந்து இல்லாமல் இருந்தது. 2005 தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஃபாரின் கம்பெனி இங்கே வந்து தன்னுடைய ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறத 2005 தான் வந்து இஷ்யூ பண்ண அலோவ் பண்ணாங்களாம். இது வந்து இஎஸ்ஓபின்னு சொல்கிறாங்க, எம்ப்ளாயி ஸ்டாக் ஓனர்ஷிப் பிளான். ஃபாரின் கம்பெனி ஆஃபர் இஸ் ஷேர் டு இந்தியன் எம்ப்ளாயீஸ். இந்தியன் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து தன்னுடைய ஷேர் வந்து இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இயர்லியர் பர்மிஷன் ஃப்ரம் ஆர்பிஐ ரெக்கார்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆர்பிஐ கிட்ட அவங்க வந்து பர்மிஷன் வாங்கணும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட அவங்க பர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி தன்னுடைய ஷேர்ஸ் வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியன் எம்ப்ளாயீஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆர்பிஐ கிட்ட, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து எஸ்பிடி. எஸ்பிடினா என்ன? ஸ்க்ரீன் பேஸ்டு ட்ரேடிங். ஸ்க்ரீன் பேஸ்டு ட்ரேடிங். ஸ்க்ரீன் பேஸ்டு ட்ரேடிங்னா என்ன? இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்செலாம் வெளியே வந்து ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் வந்து போயிட்டே இருக்கும் இல்லையா, எந்த கம்பெனியோட ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, லோ ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஸ்க்ரீன் மூலியமாக வந்து சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து எஸ்பிடின்னு சொல்கிறாங்க. இது முதல்ல 1972 1972 நியூயார்க்கில் தான் வந்து இது முதல்ல கொண்டு வந்தாங்களா. இந்த ஸ்க்ரீன் பேஸ்டு ட்ரேடிங் அப்படிங்கிறத 1972 நியூயார்க்கில் தான் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எஸ்பிடினா என்ன? ஸ்க்ரீன் பேஸ்டு ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸ் இல்லாமல் இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ், செக்யூரிட்டி மார்க்கெட் இன் இந்தியா அப்படிங்கிற அந்த சாப்டர் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ் என்னங்கிறத இது வரைக்கும் பார்த்தோம். கிட்டத்தட்ட 3 பார்ட்டாக நம்ம இந்த டேர்ம்ஸில் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.